வா இங்க. வர இருங்க. வணக்கம் சார். இன்னும் நீங்க சொன்ன லேடி வரலையா சார்? இன்னும் வரல, இப்ப வந்துருவா. ஏய், அவ வந்துட்டா. வா வா. என்னம்மா, முன்னாடி எல்லாம் வாராந்த வராம இந்த கோயிலுக்கு வருவீங்க, இப்ப இவங்க மட்டும்தான் வராங்க, உங்களை பார்க்கவே முடியலையே. ஆபீஸ் வேலை அதிகமா இருந்ததுனால என்னால வர முடியலம்மா. ஆனா சிந்து இங்க வந்து அர்ச்சனை பண்ணி பிரசாதம் எனக்கு கொடுக்கறப்போ நீங்க என்னை பத்தி கேட்டீங்கன்னு சொல்லுவா. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். யாரு சார்? ஆட்டோல இருந்து 2 பேர் இறங்கி நிக்கிறாங்களே, அதுல ஒரு லேடியா? ஆமா. டேய் இங்க பாரு, அது 2 பேர் போறாளுங்கல்ல, அதுல எல்லோ கலர் புடவையில இருக்காளே, அவதான் நான் சொன்ன சிந்து. அவளதான் நீ தீத்து கட்டணும். சரிங்க சார். இங்க வரவங்க எல்லாம் நான் ஒரு பூக்காரிங்கிற அளவுல அர்ச்சனை பொருட்களை மட்டும் வாங்கிட்டு போவாங்க. ஆனா நீங்களும் இந்த பொண்ணும் தான் என் கூட அன்பா அக்கறையா பேசி பழகுறீங்க. அதனால உங்க 2 பேர் மேலயும் ரொம்ப பிரியம் ஜாஸ்திமா. என்னால எப்பவுமே உங்களை மறக்க முடியாதுக்கா. இந்த கோவிலுக்கு வரணும்னு நினைக்கும் போதெல்லாம் உங்க ஞாபகமும் சேர்ந்துதான் எங்களுக்கு வரும். அது சரி சார், நீங்க அந்த லேடி மட்டும் தான் கோயிலுக்கு வரணும்னு சொன்னீங்க. இப்ப பார்த்தா 2 பேரும் வந்திருக்காங்க. அதுல எப்படி சார் நான் ஒருத்தரை மட்டும் லாரியில் அடிச்சு தூக்க முடியும்? செத்தா 2 பேரும் தான் சாவாங்க. நல்ல விஷயம்தான். அப்ப 2 பேருமே சாகட்டும். சிந்து கூட போறாள்ல, அவ பேர் செவந்தி. நானும் என் அம்மாவும் நடுத்தருவுல நிக்கிறதுக்கு அவதான் மூல காரணமே. அதனால அவளும் கூட சேர்ந்து வந்திருக்கிறது நல்ல விஷயம்தான். அந்த 2 பேருடைய சாப்டரையும் மொத்தமாவே ஃபினிஷ் பண்ணிடலாம். சொல்லிட்டீங்கல்ல, முடிச்சிடலாம் சார். இப்ப அவளுங்க 2 பேரும் கோவிலுக்குள்ள போயிட்டாளுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சாமியை கும்பிட்டுட்டு வெளியில வருவாளுங்க. இப்ப என்னோட பிளான சொல்றேன், நல்லா காது கொடுத்து கவனமா கேளு. நான் என்னோட ஆட்டோவை எடுத்துட்டு போய் கோவிலை தாண்டி ஒரு ஓரமா பேக் சைட் தெரியற மாதிரி ஆட்டோவை நிறுத்திட்டு நான் தனியா போய் மறைஞ்சு நினைப்பேன். நீ லாரிய ஸ்டார்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ண. அவளுங்க கோவிலை விட்டு வெளியில வந்ததும் ரோட்ல வந்து நின்னு பார்த்தா ஏன் ஆட்டோ மட்டும்தான் நின்னுட்டு இருக்கும். அது பின்பக்கமா ஃபேசிங்ல நின்னுட்டு இருக்கிறதுனால ஆட்டோல ஆள் இருக்கிறது தெரியாது. என்ன, அதனால ஆட்டோ டிரைவர் இருப்பான்னு நினைச்சுக்கிட்டு அவளுங்க ஆட்டோன்னு கூப்பிட்டுட்டு இருப்பாளுங்க. அதனால பின்னால இருந்து நீ லாரி ஓட்டிட்டு வர்றது தெரியவே தெரியாது. அந்த நேரத்துல நீ ஸ்பீடா லாரிய ஓட்டிட்டு வந்து 2 பேரையும் அடிச்சு தூக்கிட்டு நிக்காம போயிட்டே இரு. ஓகே சார். இதுதான் என் பிளான். சார் தட்டிடலாம் சார், தட்டிடலாம். ஏய், நான் ஆட்டோ எடுத்துட்டு போய் எங்க நிறுத்துறேன். நான் சொன்ன மாதிரி பண்ண போ. சரிங்க சார். நல்லா இருப்பா, நல்லா இருங்க. அடடே, வாங்க வாங்க. யார் பேருக்கு அர்ச்சனை? சிந்து பேருக்கு அர்ச்சனை பண்ணணும். அப்படியா? சரிங்கம்மா. நீங்க கோயிலுக்கு வந்தீங்கன்னா சிந்து பேருக்கு அர்ச்சனை பண்றீங்க. சிந்து கோயிலுக்கு வந்தா உங்க பேருக்கு அர்ச்சனை பண்ணும்.
உங்க 2 பேரோட இந்த ஆத்மார்த்தமான நட்பு என்னைக்கும் நிலைச்சு நிக்கணும். குடுமா சிந்து, நான் அர்ச்சனை பண்ணி எடுத்துக்கிட்டு வரேன். எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்க வாங்க. வந்துட்டீங்களா? வாங்க வாங்க. உங்க 2 பேரோட சாவை பார்த்து நான் என்ஜாய் பண்ணணும். வந்துட்டாங்க. கௌதம் சார் சொன்ன மாதிரி அவங்க ரோட்டுக்கு வந்து அவர் ஆட்டோ பக்கமா பாக்குற நேரத்துல மின்னல் வேகத்துல அடிச்சு தூக்கிற வேண்டியதுதான். செவந்தி மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாரும் சௌக்கியமா? ஒரு நிமிஷம் சிந்து, நீ போய் ஆட்டோ பிடிக்கிறியா? நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி. ஆட்டோ